தெரியாமல் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக கூட்டமாக சேர்ந்து ஜீத்து ஜோசப் படத்தில் வர மாதிரி செய்கிற ஒரு விஷயந்தான் கிஷ்கிந்தா காண்டம். இந்த படத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரே முகம் அபர்ணா பாலமுரளி. இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக பேசப்பட்டாங்க. ஸோ அதனால் உட்காந்து பார்த்தேன். இந்த படம் தேட்டர் ரிலீஸில் வந்து 7 கோடி பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகி 75 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோ வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார். அவரோட அப்பா வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரியாக இருக்கார். அவர் ஒரு லைசன்ஸ்டு கன் வச்சுருக்காரு. அந்த கன் வந்து எலெக்ஷன் டைமில் தொலைஞ்சு போயிடுது. ஸோ போலீஸ் விசாரிக்க வர்றப்போ அவர் வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் புல்லட் சவுண்டு கேட்குது. அதே டைமில் அந்த இடத்துல வந்து ஒரு பாடி வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி புதஞ்சு கிடந்திருக்கு. அந்த பாடி யாரோடது, யார் கொலை பண்ணால் அந்த புல்லட் சவுண்டு வந்து இவர் கன்னு வந்தது தானே, இவரோட கன் எங்கே அப்படின்றது தான் ஒன்லைன். இந்த ரிவ்யூவில் நான் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பலை. இந்த ஒன்லைனுக்கும் படத்தோட கிளைமேக்ஸுக்கும் எந்த வித சம்மந்தமும் இருக்காது. ஸ்லோவாக பிக்கப் பண்ணி நம்மளை கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் முடிகிற அந்த கிளைமேக்ஸ் நம்ம பார்த்ததுக்கப்புறம் ஒரு ரைட்டிங் வைஸாகவும் சரி, ஒரு கேரக்டர் வைஸாகவும் சரி, இது ரொம்ப தப்பாக இருக்குது, இது நியாயமே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். பட் அதையும் தாண்டி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எங்கேஜிங்காக நம்மளை கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவரோட அப்பா கேரக்டரை தான் நான் பார்க்குறேன். அவங்க அப்பா கேரக்டர் வந்து இன்டர்வெல்க்கு அப்புறம் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு எரிச்சல் தான் வரும். எதுக்கெடுத்தாலும் இப்படி பண்ணுறாரு, எதுக்கெடுத்தாலும் இப்படி பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு எரிச்சல் தான் நமக்கு வரும். பட் கிளைமேக்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர் மேலே பயங்கர ஒரு ரெஸ்பெக்ட் நமக்கு வரும். இந்த படத்தோட மைனஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடக்கும், அது ஒரு இன்கம்ப்ளீட்டாக முடித்த மாதிரி ஒரு ஃபீல். ப்ளஸ் அந்த ஹீரோவோட கேரக்டருமே இன்னும் டெப்த்தாக சொல்லலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.